மக்களே, இவனுங்க எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து இவங்க பண்ணுற சூழ்ச்சியால் நம்ம விஜய் அண்ணா இந்த ட்ரிப்பு 2026 ஆட்சி அமைக்காமல் போகிறாரு. நான் அடித்து சொல்வேன், 2031 நம்ம அண்ணன் தான் விஜய், இளைய தளபதி விஜய் அண்ணன் தான் சிஎம். அதுவும் 5 கோடி ஓட்டு வாங்கி எதிர்கட்சியே இல்லாமல் முதலமைச்சர் ஆவார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம அண்ணனுக்கு 1,80,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. 2.5 கோடி விழுந்திருக்க வேண்டியது. இவங்க கொஞ்சம் பஸ் விடலை, ஆகையால் அதில் கொஞ்சம் சிதறப்பட்டது. சில உள்குத்து வேலைகள் நடந்துச்சு. சில நமக்கு உண்டான ஓட்டுகள் அவங்க கள்ள ஓட்டாக போட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் சில ஓட்டுகள் பிரிஞ்சன. நம்ம அண்ணனுக்கு 2.5 கோடி இருக்குது, அது கேரண்டி. ப்ளஸ் இவங்க இரு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பண்ணுற கடுப்பில் அவங்க ஆளுக்கிட்ட இருந்து நம்ம அண்ணனுக்கு ஒரு 1 கோடி ஓட்டு கம்பல்சரி வருங்க, வெறுப்பில். இது இல்லாமல் நமக்கு 2.5 கோடி இருக்குல்ல, இந்த 2.5 கோடியில் 1 கோடி பேர் பேட்சர், மீதி 1.5 கோடி பேர் ஃபேமிலி மேன். ஆமாங்க, ஃபேமிலி மேன். அந்த ஃபேமிலி மேனுக்கு 1லேருந்து 3 குழந்தைங்க வரைக்கும் இருக்குங்க. ஆமாம், இப்போ வரைக்கும் 15, 16 வயசு, 17 வயசு இருக்குது. இவங்கெல்லாம் இப்போமேருந்து வெறித்தனத்தில் இருக்கிறாங்க. நம்ம விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடணும், எனக்கு வயசு எப்போ வரும், ஓட்டு எப்போ வரும்னு. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு வந்துச்சுன்னா 2031 1.5 கோடி சொன்னல, இந்த 1.5 கோடி ஓட்டு விஜய் அண்ணாக்கு கன்ஃபார்ம். ஆகையால் 5 கோடி ஓட்டு வாங்கி விஜய் அண்ணா தனி மெச்சாரிட்டியோட கூட்டணியே இல்லாமல் எங்கள் அண்ணன் 2031 ஆட்சி அமைக்கார். எதிர்கட்சி இல்லாமல் இந்த இரு கட்சிகளும் காணாமல் போய்விடும். தடம் இருந்தது தடமே இல்லாமல் அழிந்துவிடும். இது உண்மை. ஆகையால் இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த வருடம் அவர் கையில் ஆட்சியை கொடுத்தால் உங்களுக்கு 2031 விழ வேண்டிய ஓட்டுகள் விழும். இல்லை என்றால் ஆண்டவனுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று. இதை மனதில் வைத்து உங்களுடைய தரமான ஆட்சியை நடத்துங்கள். பெறப்பட்டது. ஒரு விரல் ஒரு புரட்சி. தமிழ்நாடு அனைவரும் ஒன்று திரள்வோம். விஜய் அண்ணா ஒருவருக்காக மட்டுமே. உங்கள் கட்சி ஓட்டையாவது தக்க வைத்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன். இல்லை என்றால் தடம் புரண்டு விடும்.